ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோக்கு போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேர் விசிஸ் டிஃபினி ஸ்டார்டனுக்கான ரெஸ்ல்மேனியா மேட்சை பற்றி அதில் ஒரு சின்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பேன். ஸோ அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சார்லட்டுக்கும் டிஃபிக்குமான மேட்சுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் மதித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அஜித் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேமை பற்றியும் மாற்றிட்டு புதிய ஒரு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதை பற்றி நீங்கள் வீடியோ போடணும்னு கேட்குறீங்களோ, அது என்னால் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா நான் பண்ணிடுவேன். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இன்றைக்கான 2வது வீடியோவை பார்த்தீங்கன்னா போட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணா அந்த அண்ணனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அமையுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நான் சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டு வாங்க. அப்போ தான் இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவை யாராவது பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனெல்லாம் கிடையாது. அதாவது நம்ம சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ராயல் ரம்பிள் மேட்சையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க யாரை சேலஞ்சு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபினி ஸ்டார்டனை தான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்க. குறிப்பாக சொன்னோன்னா அவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா ஹீல்டனாக இருந்தால் நம்ம டிஃபி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டோரியில் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்டானாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்டனாக இருக்கிறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்டோரியில் என்னோட நிலைமை எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பெருசாக ஒன்றும் கிடையாது. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. குறிப்பாக சொன்னோன்னா நம்ம டிஃபினி ஸ்டார்டான பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரைடே நைட்ஸ் மேக்டோனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரால் ரொம்ப சூப்பராகவே போச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராலை பார்த்தீங்கன்னா காப்பாற்றினது ஃபுல் டாமினேஷனாக பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டார்டான்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் இந்த ஸ்டோரிலேருந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நேற்று நைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா டிஃபியும் சரி சார்லட் ஃப்ளேரும் சரி இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பயங்கரமாக ஃபைட் போயிட்டுருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி வரை ரெஸ்ல்மேனியா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் மேட்சும் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டோரி லைனில் யார் வின் பண்ண போகிறாங்க, யார் சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ப்ரோ அதாவது நம்ம சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப வருஷம் இல்லை ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பார்த்தீங்கன்னா அவங்க 16 டைம் உமன் சாம்பியன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சார்லட் ஃப்ளேரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டில் மேட்சுக்குள்ளே புதுசாக அவங்க சேலஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. குறிப்பாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்க எப்போல்லாம் அவங்க லீவ் எடுத்துட்டு முதல்ல உள்ளே வந்தோடனே ஒரு டைட்டிலுக்காக சண்டை போடுவாங்க. அவங்க வின் பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சார்லட்டோட நிலமை. இதுவும் நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா பூ பண்ணி தள்ளிடுறாங்க. இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கு. இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரி சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ல்மேனியாவில் டிஃபினி ஸ்டார்டான தோக்கடிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ரெக்கார்டுக்கு டை அப் பண்ணிடுவாங்க. அவங்க தான் நியூ உமன் சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பாதி பேரோட டாக் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நிலமை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா கண்டிப்பாக சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிடுவாங்க. இப்போ இது ட்ரிபிள் ஹெச் ஏரா வின்ஸோட ஏரா கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டார்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ஜெயிச்சு ஒரு ஃபேஸ் டவுன் பண்ணி உண்மையிலே பார்த்தீங்கன்னா மாசாக போயிட்டுருக்கு. இந்த டைட்டிலாக குத்தம் சொல்ல முடியாது. உடனே சார்லட் ஃப்ளேர் உள்ள வந்துட்டாங்க. அந்த பாலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா 16 டைம் சாம்பியன் ஆயிடுவாங்க, புதிய சாம்பியன் ஆயிடுவாங்கன்னா அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ல்மேனியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். இந்த ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டார்டான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா
டிஃபினி ஸ்ட்ராட்டன் ஸோ சார்லஸ் ஃப்ளேரை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சு அவங்களோட டைட்டில் அவங்க ரீடைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால டிஃபியோட டைட்டில் ரெயினுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சார்லட்டே பீட் பண்ண ஒரு பெருமை ஸோ நம்மளோட டிஃபினி ஸ்ட்ராட்டனுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ என்ன ப்ரோ இப்படி ப்ரிடிக்ஷனை கொடுக்குற, அப்போ டிஃபினி ஸ்ட்ராட்டன் அவ்வளோ பெரிய சார்லஸ் ஃப்ளேரை தோக்கடிச்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அதுக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ அதாவது எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃப்ளேர் வராங்களோ அவங்க ஒரு டைட்டிலுக்காக வச்சு ஸோ அவங்க டைட்டில் ஜெயிக்கிறாங்க. இதுதான் காலகாலமாக பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் ஹெச்சோட ஏரா. ஸோ இதனால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு அதாவது சுருக்கமாக சொல்லலாம் ட்ரிபிள் ஹெச்சோட ஏரா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்டபிள். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சார்லட் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஸோ இது மோஸ்ட் ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா டிஃபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு காரணம் என்னென்னா பாதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா டிஃபியை தோக்கடிச்சு அவங்க சாம்பியன் ஆனாங்க அப்படி ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சார்லட்டுக்கு பேக் ஃபயர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி ராயல் ரம்பிளில் ஜேயூஸை ஒரு வின் பண்ணி ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபயர் ஆச்சோ ஸோ அதே மாதிரி இந்த ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃப்ளேருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைட்டிலில் ஜெயிச்சாங்கன்னா நல்லது கிடையாது. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தி எடுத்துவாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபி பக்கம் வந்தோம்னு வச்சுக்கிட்டோங்களேன். ஸோ டிஃபினி ஸ்ட்ராட்டன் இப்போ தான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம சின்ஸ்கேக் நாக்கமாரோ மாதிரி ஸோ ஒரு போரிங் சாம்பியனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தோற்று தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. வேறு சுத்தமாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அப்படி பார்த்தா நம்ம சார்லஸ் ஃப்ளேர் கூட போனோம் அப்படின்னு, அதாவது சார்லஸ் ஃப்ளேர் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்ட்ராட்டன் பிரமாதம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ அவங்கள கொஞ்சம் வளர்த்து விடுற விதமாகவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைட்டில் இருக்கிறது நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதாவது ஒரு ரெசல்மேனியா மாரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ உண்மையில் சொல்லணும்னா ஒரு உமன்ஸ் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டை அவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு யங்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ இதனால கூட நம்ம டிஃபி பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதேமாரி இப்போ WWE பக்கம் வந்தோன்னு வச்சுக்கிட்டுங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபி ஜெயிக்கிற வைக்கிறது பற்றி தான் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஏன்னா ஸோ எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றாங்களோ ஸோ அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரிக் ஃப்ளேர் முகத்துக்காண்டியும் ஸோ சார்லட்டுக்காக ஒரு முகத்துக்காண்டியும் அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டுக்காண்டியும் ஸோ டிஃபியை தோக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பாயிரும். ஸோ வேறு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பேக் ஃபயர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ என்னோட ப்ரிடிக்ஷனாக ஸோ என் மனசை தொட்டு சொல்லணும்னா ஸோ டிஃபினி ஸ்ட்ராட்டன் தான் ஸோ இந்த ரெசல்மேனியாவை ஜெயிச்சாங்கன்னா ஸோ அவங்களோட ஒரு ரெஸ்லிங் கரியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா டிஃபி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன். ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃப்ளேருக்கு அகென்ஸ்டாகவும் சொல்லலை. ஸோ சார்லஸ் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிக்கிறதுக்கான டைம் கிடையாது. அவங்க வந்தோடனே டைட்டில் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக பாதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறுத்துடுவாங்க. ஸோ அதுக்காண்டி பாதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒத்துடுவாங்க ஸோ அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு இது எதுவுமே பெர்ஃபெக்ட் டைம் கிடையாது. ஸோ ட்ரிபிள் ஹெச் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம டிஃபியோட டைட்டில் ரெயின் இப்போ தான் ஆரம்பிச்சு ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள இன்னும் கொஞ்சம் ஓட விட்டு ஸோ கொஞ்சம் அவங்களோட கரியர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தோல்வி தேவை இல்லைன்னுட்டு எனக்கு ஒரு தோணுது. ஸோ இதனால் என்னோட பாயிண்டில் ப்ரோ அஜித் ப்ரோ இங்கே தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டிஃபி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியாவில் ஸோ அவங்களோட உமன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ விசிஸ் குந்தர் மேட்ச்க்கும் கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சனாக்கான மேட்ச்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா. ஸோ இந்த 2 வீடியோ தான் ஸோ ஒரு 12 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். வெறும் ப்ரிடிக்ஷனும் மட்டும் தெரியணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வேணும்னா ஸோ அதுக்கு முந்தின நாள் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. ஸோ இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த 2க்கான ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி போட்ட அப்டேட் வீடியோவும் யாராவது பார்க்கல அப்படின்னு ஆச்சுன்னா ஸோ அதையும் போய் பார்த்து ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அந்த அப்டேட் வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதேமாரி உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கோரி இருந்தாலும் சரி தான். ஸோ உங்களுக்கு எந்த பற்றி டவுட் இருந்தாலும் ஸோ தயங்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சதை ரீப்ளை பண்ணுறேன், இல்லைனா வீடியோ மூலியமாக சொல்கிறேன். ஸோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்னு ஆச்சுன்னா ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணனை மாரி அஜித் ப்ரோ மாரி ஸோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் நம்ம வீடியோ போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.